நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163. தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவராக மூத்த தலைவரும் தாவேக சட்டமன்ற உறுப்பினருமான ஜேசிடி பிரபாகர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். சபாநாயகருக்கு வாழ்த்து தெரிவித்து பேசிய முதலமைச்சர் ஜோசப் விஜய், பேரவையில் அனைவரும் சமம் என்றும் ஒரு கட்சிக்கு ஒரே எம்எல்ஏ இருந்தாலும் அவருக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தமிழ்நாட்டின் 17வது சட்டப்பேரவையின் தலைவர் தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த ஜேசிடி பிரபாகரை தவிர வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாததால் அவரே போட்டியின்றி பேரவைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதன்படி தற்காலிக பேரவைத் தலைவராக இருந்த MV கருப்பையா அவைக்கு நன்றி கூறிவிட்டு ஜேசிடி பிரபாகரை பதவியேற்க அழைத்தார். அவை மரபுகளின்படி அவை முன்னவர் அமைச்சர் செங்கோட்டையனும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியும் இணைந்து அவரது கையை பிடித்து அழைத்துச் சென்று பேரவைத் தலைவர் இருக்கையில் அமர வைத்தனர். பேரவைத் தலைவரான ஜேசிடி பிரபாகர் அவை துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட ரவிசங்கரை அறிமுகப்படுத்தி வைத்தார். அவருக்கு முதலமைச்சர் விஜய் எழுந்து நின்று வணக்கம் கூறி வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து பேரவைத் தலைவருக்கும் பேரவை துணைத் தலைவருக்கும் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். ஆட்சி அமைப்பது தொடர்பாக தாவேக்கவுக்கு ஆதரவு அளிக்கும் விவகாரத்தில் அமமுக பொதுச் செயலாளர் தினகரனும் MLA காமராஜும் விஜய் மீது மோசடி புகார் கூறியிருந்த நிலையில் சட்டமன்றத்தில் பேசிய காமராஜ் மீண்டும் தாவேக்க அரசுக்கு ஆதரவளிப்பதாக கூறி அரங்கில் இருந்தவர்களை திடுக்கிட வைத்தார். நீங்கள் முதல் அறிவிப்பிலேயே என்ன எதிர்பார்த்தார்கள் மக்கள் என்றால் இலவச அறிவிப்புகள் 1000 கோடி 10,000 கோடி என்று அறிவிப்பீர்கள் என்று எதிர்பார்த்தார்கள். உண்மையான மக்களுக்கு உதவுகிற திட்டங்களை அறிவித்த உங்களை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். உங்கள் அரசு தொடர்வதற்கு என்னுடைய ஆதரவினை இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். முதல் முறையாக சட்டமன்ற சென்றுள்ள பிரேமலதா விஜயகாந்த் சட்டப்பேரவையில் நடக்கும் நிகழ்வுகளை முழுமையாக நேரலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையோடு தமிழ்தாய் வாழ்த்துக்கு முதலிடம் அளிக்கப்படுவதை உறுதி செய்யவும் கோரினார். ஆளுங்கட்சி சைடு மட்டும் கேமரா போக்கஸ் பண்ணாம சட்டமன்றத்தில் நடக்கும் அத்தனை நிகழ்வுகளையும் நேரலையில் தமிழக மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வகையில அந்த சரிசமமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். இனிமேல் தமிழ்நாட்டில் நடக்கும் அத்தனை நிகழ்வுகளிலும் நமது தமிழ் தாய் வாழ்த்துக்கு முதல் இடத்தை கொடுத்து பிறகு மற்ற மொழிகளுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் ஒரு கோரிக்கையாக இந்த அவையில் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமி பேசும்போது ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என பாரபட்சம் பாராமல் நடுநிலையாக தராசு போல செயல்பட வேண்டும் என்றார். மேலும் எந்த அளவுக்கு எதிர்க்கட்சிகளுக்கு பேச வாய்ப்பளிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் அரசு சிறப்பாக செயல்படும் என்றார். இன்றைக்கு ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்று பாராமல் இன்றைக்கு தாங்கள் இந்த பக்கமும் அந்த பக்கமும் சாயாமல் நடுநிலையோடு வைக்கும் தராசு போல நீங்கள் என்றும் செயல்பட வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். எந்த அளவுக்கு எதிர்க்கட்சிகளுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய அரசு சிறப்பாக செயல்படும். சட்டமன்றத்திற்குள் நுழைந்துள்ள கட்சிகள் அனைத்தும் தங்கள் தலைவரை தேர்ந்தெடுத்துவிட்ட நிலையில் அதிமுகவில் மட்டும் உட்கட்சி பூசலால் அதில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. இரு அணிகளாக அதிமுக MLAக்கள் பிரிந்துள்ள சூழலில் SP வேலுமணி EPSக்கு போட்டியாக பேச கையை உயர்த்தினார். பேரவைத் தலைவரும் அதற்கு அனுமதி அளிக்கவே வேலுமணியும் வாழ்த்தி பேசினார். முதல் முறை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராகி இருக்கும் உதயநிதி ஸ்டாலினின் பேச்சு கட்சி பேதங்களை கடந்து அனைவரையும் ரசிக்க வைத்தது. தன்னைப் போலவே முதல்வரும் பேரவைத் தலைவரும் லயோலா கல்லூரியில் முன்னாள் மாணவர்கள் என்று பெருமை பேசியதோடு சட்டப்பேரவையில் என்றும் திமுக தான் சீனியர் பேட்ச் என்றும் தங்களுடைய அறிவையும் அனுபவத்தையும் பகிர்ந்து கொள்ள தாங்கள் தயாராக இருப்பதாகவும் அதை ஏற்க நீங்கள் தயாராக இருங்கள் என்றும் கூறினார். உதயநிதியின் இந்த பேச்சை கேட்டு முதலமைச்சர் விஜய் புன்னகைத்தபடி அமர்ந்திருந்தார். இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் இங்க நினைவுபடுத்த விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற நானும் ஒரே காலேஜில் படிச்ச ஓல்டு ஸ்டூடெண்ட்
ஒரே காலேஜில் நாம படிச்சிருந்தாலும் அரசாங்கத்தை நடத்துறதுல திமுக தான் சீனியர் பேட்ச். அது உங்களுக்கு தெரியும். 1967 ஆட்சிக்கு வந்தது திமுக தான். நாங்க தான் சீனியர்ஸ். அந்த அடிப்படையில் எங்களுடைய நாலேஜையும் எக்ஸ்பீரியன்ஸையும் நாங்க ஷேர் பண்ணிக்க ரெடியா இருக்கோம். அதை ஏத்துக்க நீங்களும் தயாராக இருங்க. தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள் முதல் முறையாக உரையாற்றிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் சட்டசபையில் அனைவரும் சமம் என்றும் ஒரு கட்சியில் ஒரு உறுப்பினர் இருந்தாலும் அவரது கருத்துக்கும் மதிப்பளிக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். சிறிய கட்சி பெரிய கட்சி என இல்லாமல் அனைத்து கட்சிகளின் உறுப்பினர்களின் குரலுக்கும் மதிப்பளிக்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர் அரசியலுக்கு அப்பாற்பட்டு மனிதர்களை மதிக்கும் மாண்பு பேரவையில் காக்கப்பட வேண்டும் என்றார். இங்கே அனைவரும் சமம். ஓர் உறுப்பினரை கொண்ட கட்சிகள் இங்கே இடம் பெற்றிருந்தாலும் அவர்களுடைய கருத்துகளுக்கும் அதிக எண்ணிக்கை பெற்ற தமிழக வெற்றிக் கழக உறுப்பினர்கள் தெரிவிக்கும் கருத்துகளுக்கும் சமமாகவே மதிப்பளிக்கப்பட்டு நல்லவை ஏற்கப்பட்டு அல்லவை நிராகரிக்கப்பட்டு ஜனநாயகத்தின் இதயமாகவும் மூளையாகவும் இப்பேரவை செயல்பட வேண்டும். முன்னதாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் சபாநாயகர் தேர்வு பற்றிய குட்டி ஸ்டோரியை சொன்னபோது அவையில் இருந்த சபாநாயகர் உட்பட அனைவரும் குலுங்கி குலுங்கி சிரித்தனர். இந்த சம்பிரதாயம் எப்படி வந்தது என்று சொன்னால் சுவாரஸ்யமாக இருக்கும். பாராளுமன்றத்தின் கருத்தை மன்னரிடம் சொல்ல வேண்டியவர் ஸ்பீக்கர். அதற்கு துணிவு வேண்டும். சில பணிகளை செய்வதற்கு தான் பாராளுமன்றத்தின் அனுமதி வேண்டுமே தவிர அந்த ராஜ்யத்தில் உள்ள எந்த பிரஜைக்கும் மரண தண்டனை விதிக்கும் அதிகாரம் மன்னருக்கு உண்டு. தான் விரும்பியதை பாராளுமன்றம் நிராகரித்து விட்டது என்று சொல்லும் ஸ்பீக்கருக்கு மரண தண்டனை விதிக்கும்படி ஆணையிடுவார். தலையை வெட்டி விடுங்கள் என்று ஆணையிடுவார்கள். இது பலமுறை நடந்ததால் யாருமே இந்த ஸ்பீக்கர் பதவிக்கு வர விரும்ப மாட்டார்கள். எனவே புதிதாக பாராளுமன்றம் அமையும் போது ஸ்பீக்கர் பதவிக்கு ஒருவர் அறிவிக்கப்பட்டவுடன் அவர் உடனே தலை தப்பித்தால் போதும் என்று ஓட்டம் பிடிப்பார். அணை முன்னவரும் எதிர்க்கட்சி தலைவரும் அவரை தடுத்து நிறுத்தி அவர் கைகளை பிடித்து இழுத்து வந்த ஆசனத்தில் அமர வைப்பார்கள். அடுத்ததாக பேரவை துணைத் தலைவர் ரவிசங்கர் தங்களுக்கு வாழ்த்து கூறிய தலைவர்களுக்கு நன்றி கூறினார். இறுதியாக பேரவைத் தலைவர் JCD பிரபாகரனின் ஏற்புரையோடு அவை நடவடிக்கைகள் நிறைவு பெற்றன. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163.